டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லஞ்சம், ஊழல், விதிமீறல், முறைகேடு இப்படின்னு ஒரு விஷயமும் என் காதுக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்டது இந்த தமிழ்நாட்டிலேருந்து வாஷ் அவுட். அவ்வளோதான். இனி ஊழல் வாஷ் அவுட், விதிமீறல் வாஷ் அவுட், முறைகேடு வாஷ் அவுட், லஞ்சம் வாஷ் அவுட். இதுக்கப்புறம் யாருமே இது பேச்சு எடுக்கக்கூடாது. இந்த விஷயம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னு டிக்ஷனரியில் போய் தேடணும். ஸோ தமிழ்நாட்டில் இதெல்லாம் வரலாற்றிலே இருக்கக்கூடாது. இனி வரும் வரலாறுகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தன்னுடைய கடுமையான காட்டத்தை தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் இப்போது அதுபடி இங்கே நடக்குதா அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு புசி ஆனந்த் மேலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இது யார் தாக்கல் பண்ணால்? திமுக சதியா, அதிமுக சதியா, எதிர்கட்சிகள் சதியா? கிடையவே கிடையாது. தாவேகா சதி தான் புசி ஆனந்துக்கு நேராக வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அவங்க வழக்கு போட்டாங்களே, அவங்க வேறு யாரும் கிடையாது. தாவேகாவில் பெண் நிர்வாகி, வழக்கறிஞர் பிரிவில் அவங்க ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கவர்மெண்ட் வந்துருச்சுல, இப்போ இவங்க கவர்மெண்ட் அரசு வழக்கறிஞர்கள், அதாவது ஒவ்வொரு நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும், உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம் இருக்கட்டும், அரசு சார்பாக என்ன பண்ணணும், வழக்கறிஞர்கள் நியமிக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா அரசுக்கு சார்பாக இருப்பாங்க, அதாவது தாவேக்காவுக்கு சார்பாக இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வருதோ அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நியமிப்பாங்க. கீழமை நீதிமன்றமாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் இருக்கட்டும், முதன்மை நீதிமன்றம், எல்லா நீதிமன்றத்திலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் மாவட்ட செயலாளருடைய அனுமதியோடு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்குது. ஸோ இவங்க தான் ஃபைனல் கேண்டிடேட்டு, இவங்க தான் ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கு. அதில் அவங்க பேர் கிடையாது. உடனே மாவட்ட செயலாளர்களை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க. இதுமாரி நான் அப்ளை பண்ணேன், ஆனால் என் பேர் வரவே இல்லை, அப்ளை பண்ணாதவங்க பேர்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, முறையிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, தலைமை தான் எடுத்திருக்கு, இதுதான் ஃபைனலு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டமும் என்ன பண்ணியிருக்காங்க, கைவிட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதுமாரி ஐயா வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணுறாங்களா, அரசு வழக்கறிஞர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, விதிமீறல் நடந்திருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. சரிங்க, யாருங்க லஞ்சம் வாங்கினா அப்படின்னா, ஏங்க பொதுச் செயலாளர் தாங்க, புசி ஆனந்துங்க, அமைச்சருங்க, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பொதுச் செயலாளர் மேலே தாவேக்கா நிர்வாகி பெண் வழக்கறிஞரே ஒருத்தருங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளைண்ட்னா காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்லேயே கேஸ் போட்டாங்க. இப்போ கோர்ட்டு இந்த கேஸ் எடுத்து, இந்த வழக்கை எடுத்து என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஏன்னா அவங்க பட்டியலிட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் எந்த அளவுக்கு வழக்காட போகிறாங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்க போகிறாங்க, எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்கன்னா எவிடன்ஸ் தான் பேசும். சும்மா வாய்மொழியெல்லாம் போயிட்டு என்ன பண்ண முடியாது, நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. எவிடன்ஸ் தான். கோர்ட்டில் நீங்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலைனாலும், இவர் தப்பு செஞ்சுருப்பார், நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல, தப்பு செஞ்சுருப்பார், ஆனால் தப்பு செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆகிடுவார். கேட்டால் ஆதாரம். ராதாரவி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்குங்க, எல்லாமே தெரியுங்க, ஆனால் ஆதாரம் தாங்க எங்களால் இது பண்ண முடியும், ஆதாரத்தை வச்சு தான் நாங்கள் தீர்ப்பு எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ ஆதாரம் தான் கோர்ட்டில் பேசுமே கண்டி, சும்மா இவங்க சொன்னாரிங்க அப்படிலாம் கிடையாது, ஆதாரத்தோடு பேசணும். புசி ஆனந்த் அவர்கள் இந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகி சொல்கிறாங்களே. ஸோ எவ்வளோ லட்சம் ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே. இது நீங்கள் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பல அலிகேஷன் வந்தது, பல நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்குனா 10 லட்சம், ஒரு ஒன்றிய செயலாளர்னா 5 லட்சம், ஒரு வட்ட செயலாளர்னா 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் தான், ஆயிரக்கணக்கெல்லாம் இல்லை. ஒரு சின்ன போஸ்டிங் நீங்கள் வாங்கினா, வட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கினா கூட காசு தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ பெண் நிர்வாகிகள், மற்றவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பல மாவட்டங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணி பல பேர் என்ன பண்ணாங்க, விலைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு டாக் இருந்தது. அது மாத்திரமா எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கும் இங்கே காசு வாங்கினாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன், குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டது. ஸோ தாவேக்கா
ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே லஞ்சத்தில் ஊறிட்டு தான்ப்பா வந்திருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து நிரூபிக்க முடியாமல் இருந்தது. அதுவும் இல்லாமல் யாரும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியாமல் இருந்தது. இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே தான் இருந்தது. இது குறித்து யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்களா, இல்லை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு பேசும் வழி பேச்சியாகவே என்ன பண்ணது இருந்தது. ஆனால் இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வழக்கறிஞர், தாவேக்கா கட்சி சேர்ந்தவங்க, அவங்க டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வழக்கே போட்டுட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா இவங்க கிட்ட வந்து முறைகேட்டாக சிஎம்முக்கு செல்லுக்கு அனுப்பினாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அமைச்சர் மேலே அலிகேஷன் கொடுத்து குற்றச்சாட்டு கொடுத்துட்டு இது பண்ணாலும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ தப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கூட்டு பாலியல் என்ன பண்ணாங்க, எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள் தான், அது எம்எல்ஏக்கு விஷயம் தெரிஞ்சு தான் இது பண்ணாங்க, எம்எல்ஏக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்க 2 பேர் மேலே நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பொதுவெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நடவடிக்கை இல்லை. ஸோ சிஎம் செல்லு கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை, எதுவுமே நடவடிக்கை இல்லை. ஸோ டைரெக்டாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உயர்நீதிமன்றத்துக்கு போய்டுவோம். நீதிமன்றத்தில் போனால் நீதிபதியை என்ன பண்ணுவார், இந்த வழக்கு விசாரிக்கும் போது இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு விசாரிப்பார். அப்போ எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். எவிடன்ஸை சப்மிட் பண்ணால் கூடுப்பா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிடுவாங்க. அமைச்சர்கிட்ட கேட்டு எல்லாம் இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் இவர் குற்றவாளி, இவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, ஒரு அரசு பொறுப்பை கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறார், ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டா என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒரு திமுக போட்டிருக்காங்க, ஒரு எதிர்கட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க செஞ்சுருக்கிறாங்க, இது திமுக சதி, இது அதிமுக சதி, இது அந்த கட்சி சதி, இந்த கட்சி சதின்னு சொல்லிட்டு ஈஸியாக சாயம் போட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடலாம். ஆனால் போட்டது ஸ்ட்ராங்கான பெண்மணின்னு நினைக்கிறேன். அவங்க யாருடைய அறிவுறுத்தலும் வைக்கல, யாருடைய பேச்சும் கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீதிமன்றத்தில் கேஸை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அநீதி நடந்திருக்குது, நான் அப்ளை பண்ண என் பேர் விடுபட்டிருக்கு, இதில் விசாரிச்சோன்னா லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் புஷி ஆனந்த் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் மெயின். அவங்க அதான் சொல்கிறாங்க, புஷி ஆனந்த் அவர்கள் விதிமீறல் பண்ணியிருக்கிறார், முறைகேடு பண்ணியிருக்கிறார், ஊழல் பண்ணியிருக்கிறார், லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. ஒரு மினிஸ்டரு ஒரு அரசு போஸ்டிங்கை போடுறதுக்கு காசு வாங்கியிருக்கிறாரு. இது என்ன தகுதி வாய்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது, பல கட்சிகளை சேர்ந்தவங்களாம் வந்து வாங்கியிருக்கிறாங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, அது அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. அதாவது யாரெல்லாம் போய் தாவேக்காவில் போய் சேர்ந்தாங்களோ அவங்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இது தவிர்த்துட்டு தாவேக்கா அல்லாதவர்களாக போய் சேர்ந்துருக்காங்க காசு கொடுத்துட்டு. அந்த பெண்மணியுடைய குற்றச்சாட்டு அதான் இருக்குது. ஸோ அந்த வக்கீல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து கூட நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்துட்டு வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க, இந்த அரசு வழக்கறிஞர் பதவியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஸோ இது கூடிய விரைவில் விசாரணைக்கு வர்றதுக்கு இருக்குது. இந்த விசாரணையில் என்ன திடுக்கிடும் உண்மைகள் வரும், ஆதாரம் வரும் அப்படின்றா பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒருவேளை அந்த வழக்கறிஞர் கொடுத்த வழக்கின்படி உண்மைத்தன்மை இருந்திருந்தால் இது எந்த அடுத்த கட்ட லெவலுக்கு போகும், இதில் என்ன மாதிரி தீர்ப்புகள் வரும், விஜய்க்கு என்ன மாதிரி ஒரு நெருக்கடிகள் வரும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.